வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற சாம்சங் கேலக்ஸி A53 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி A53 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபோனோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஐஃபோனோட ஸ்லீக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் என்னென்ன சூப்பர் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்பிளே வந்து 120 Hz 800 nits சூப்பர் AMOLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inch ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB 128GB அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கேலக்ஸி A53 5G எப்படி இருக்குன்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துட்டாங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். அல்லாமல் பாக்ஸில் வந்து பாக்ஸ் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து சார்ஜர்லாம் இருக்காது அப்படின்ட்டு. சார்ஜர் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீஜனல் லாக் கைடு, வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து ஒரு யூஷுவலான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா கேபிள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ரெண்டு சைடும் சி டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து லேட்டஸ்ட் மாடல் சாம்சங் சார்ஜர் இல்லை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த டேட்டா கேபிள் கூட யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து தனியாக சார்ஜர் வாங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ நிறையா ஃபோன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜர் கொடுக்குறது வந்து கம்மி பண்ணிட்டாங்க. பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து சார்ஜருக்கு வந்து தனியாக ஒரு 500, 1000, 2000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் கேபிள் பார்த்தீங்கன்னா மேட் இன் வியட்நாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தின்னாக இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டி டேட்டா கேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இப்போ வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோனை வந்து கிஃப்ட் ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நான் அன்ராப் பண்ணியிருக்கேன். ஃபோனுடைய மேனுஃபேக்சரிங், அதோடைய ஹார்ட்வேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட S22 சீரீஸ் 21 சீரீஸ் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கேமரா வந்து எலிவேட் ஆகிருக்கு. பட் அது வந்து ஸ்மூத்தான ஒரு மெத்தடில் வந்து எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் கேமரா லென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீடிங்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ லென்ஸ் எதுவுமே வெளியே வரல. இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபோனை வந்து கிரவுண்டில் எப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் வைஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப குவாலிட்டியான ஒரு செட்டப்பில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 inch கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிட் டிஸ்பிளே. உங்களுக்கு வந்து கர்வ்டு எட்ஜெல்லாம் கிடையாது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து சென்டரில் பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா சுற்றி ஒரு சில்வர் லைனிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் கீ அண்ட் பவர் கீ கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த பட்டனுமே இல்லை. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிம் 1 போடலாம், சிம் 2வும் போடலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு போடுறதுனா போடலாம் சிம் 2க்கு பதிலாக. ஸோ ஒன்று நீங்கள் வந்து சிம் 2 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணலாம். சிம் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபோனில் வந்து உங்களுக்கு நேனோ சிம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன தலைவலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து நேனோ சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நீங்கள் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சின்ன அடாப்டர் வேணும். அந்த அடாப்டர் இல்லாமல் உங்களால் போட முடியாது. இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி A53 5G ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A53 5G வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குங்க. டிஸ்பிளே கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே வந்து சாம்சங்கோட டிஸ்பிளே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
அதே நேரத்தில் இது வந்து 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. நீங்கள் வந்து கேம்ஸ் விளாண்டாலும் இல்லை நீங்கள் வந்து ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரி படங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது நம்ம சாம்சங் கேலக்ஸி A53 5G உடைய ப்ராசர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Exynos 1280 5nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ Exynos அப்படிங்கிறது வந்து சாம்சங் உடைய டெடிகேட்டட் ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ராசஸருடைய ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி A53 5G உடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 12 வருதுங்க. ஸோ ஆண்ட்ராய்டுடைய லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் மெமரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ஸ்டார்ட் ஆகுது. 6GB 128GB 8GB 256GB அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து SIM 2க்கு பதிலாக நீங்கள் வந்து மெமரி கார்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2 SIM யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து 256GB வேரியண்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நீடே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A53 உடைய கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 123 டிகிரி வரைக்கும் போகும். இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 115 அது மாதிரி டிகிரிஸ் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 123 இருக்குது. அண்ட் 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராலையும் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். நீங்கள் வந்து மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன் கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல்ஃபி கேமராஸ் வந்து நீங்கள் 60,000 ஃபோன் வாங்கினாலும் அதில் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணுற எபிலிட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில மாடல்ஸ்லாம் வந்து செல்ஃபி கேமராலையும் 4K வீடியோஸ் ஷூட் பண்ணுற எபிலிட்டிஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் வந்து vlog பண்ணுவீங்க, யாரெல்லாம் வந்து செல்ஃபி கேமராவில் நிறைய வீடியோ ஷூட் பண்ணுவீங்களோ உங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து யூஸ்வலாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட பேட்டரி 5000 mAh அப்படிங்கிறது வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து 1 டேலேருந்து 1.5 டேஸ் வரைக்கும் பேக்கப் வரும். அண்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி 25 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட எந்த சார்ஜருமே கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து சார்ஜர் தனியாக தான் வாங்கணும். ஸோ 25 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக், ஒயிட், ப்ளூ, பீச் அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான கலர்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளைன் ஷேட் தான் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் கேஷுவலாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபோனுடைய அப்பியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 10/10 கொடுக்குற அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் சாம்சங் கேலக்ஸி A53 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட்டில் சாம்சங்லேருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸில் அதே நேரத்தில் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வேறு ஃபோன் கம்பெனிஸில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இதில் வந்து IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலோ இல்லை மழை பெய்யும் போது நீங்கள் யூஸ் பண்ணாலோ இல்லை ஸ்விம்மிங் பூலில் டக்குன்னு விழுந்துலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் நிறைய ஃபோன்ஸில் வந்து இருக்கவே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமராஸ் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டு கேமராலுமே 4K வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் AA லென்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பியூட்டிஃபிகேஷன்லாம் வந்து சூப்பராக இருக்கும். சாம்சங்கில் இன்பில்ட் சில ஃபில்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா Exynos 1280 5nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G ப்ராசஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸுமே விளாடலாம். ரொம்ப ஹை டெஃபினேஷன் கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் வந்து மீடியம் செட்டிங்கில் வச்சு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ சாம்சங் ஃபேன்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு 30,000 ரேஞ்சில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் சாம்சங் கேலக்ஸி A53 5G வந்து வாங்கலாம். சாம்சங் கேலக்ஸி A53 5G பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. 5000 mAh இருந்தாலும் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெவியாலாம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாள்லேருந்து 1 நாள் வரைக்கும் சார்ஜிங் பிரச்சனையும் வராது. நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு தான் சொல்லும். இது எல்லாத்தையும் தாண்டி சாம்சங் கேலக்ஸி A53 5Gயில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இவ்வளோ கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற சாம்சங் கேலக்ஸி A53 5Gயோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? 31,499 ஸ்டார்ட் ஆகுது. வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே சாம்சங் கேலக்ஸி A53 5Gயோடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.